ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ், அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ முருகர் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் போதே யார் நம்ம ஷோல இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தென்னிந்தியாவின் தலை சிறந்த டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். முதல்ல ராசி பலன்கள் பற்றி பேசிடலாம். கன்னி ராசிக்கான பொது பலன்கள் பற்றி பார்த்துடலாம் மேம். இந்த மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது? ஏன்னா கடந்த 3 வருடங்களாகவே ரொம்ப அவஸ்தைப்படுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருடம், இந்த முதல் மாதம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசி கன்னிராசி இந்த மாதம் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது, சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்குது. இந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டால் அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு பணம் ரீதியான வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். தனியாக இருக்கிறது நல்லது. ஸோ எந்த அளவுக்கு தனிமைக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அப்போ அந்த தனிமை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி அவ்வளோ பெரிய பாடம்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அப்போது தனிமையில் இருந்து அந்த பாடத்தெல்லாம் வந்து அவங்க அதை ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கணும். ஸோ அதற்கான காலம், அதற்கான மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதம்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற போது அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பெண்ஸாக அந்த விஷயங்கள், இப்போ ஒரு பார்க்கக்கூடியவங்க ஆணாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய பெண், அம்மா, மனைவி, அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, ஸோ இவங்களுடைய அந்த அன்பு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். இப்போ பார்க்கக்கூடியவங்க பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அன்பாலே எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கையில் எடுக்கும் போது கண்டிப்பாக அன்பால் அவங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஆனால் இது வந்து தேடி தேடி போய் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இருந்த இடத்துல இருந்தே அந்த அன்பை வந்து எந்த விதத்தில் அவங்க பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தினா அவங்களுக்கான ஒரு இடம் எல்லாரோட மனதிலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பணம் ரீதியான, வேலை ரீதியான வாய்ப்புகள்லாம் நல்ல வாய்ப்பாகவே வரும். அந்த வாய்ப்பு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு வாய்ப்பு வரும் அப்புறம் உடனே போயிடும். இப்படி இல்லாமல் இந்த வாய்ப்பு, வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஸ்டெபிலிட்டியான வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஒரு திடமான வாய்ப்பாக இருக்கும். அப்படியான ஒரு மாதமாக இருக்கும். ஓகே. ஸோ கன்னிராசிகளுக்கு வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதம், இந்த வருடம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குமா? ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு காதல் வாழ்க்கையாக இருக்கும், எப்படி இருக்கும்? ஸோ பெண் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசு கவனாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து டீல் பண்ணலான்றதை பார்க்கணும். ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் போகாமல் அப்படி வந்து பார்த்துக்கணும். அப்போது பெண் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக அவங்க மனசு கோணாமல் இருக்கணும்னா அப்போ அதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ, இதெல்லாம் திருத்திக்கணுமோ அதை நிச்சயமாக இவங்க செய்யணும். ஆண் நபராக இருக்கும்போது, ஒரு பெண் நபராக இருந்தாலுமே கூட இமோஷ்னலாக போய் எங்கேயும் விழுந்துடக்கூடாது. ஸோ அது வந்து தப்பான இடத்துல விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். எங்கே கண்ட்ரோல் பண்ணணுமோ அங்கே கண்ட்ரோல் கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும். உணர்வுகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பு என்னன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி இந்த சில வழிபாடுகளை அவங்க பண்ணணும், இந்த கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காமா? ஸோ இவங்க வந்து அந்த நீர் சார்ந்த கோவில்களுக்கு போகலாம். நீர் சார்ந்த இப்போது சிவகோவில், பஞ்சபூத ஸ்தலம், திருவானைக்காவல் நீர் சார்ந்த ஸ்தலம், அந்த மாதிரி போகலாம். ஒரு நீர் ஆற்றுப்படுகையில், ஏரி பக்கத்தில் அப்படி இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் நிறைய இருக்குது நம்ம ஊரில். அந்த மாதிரி நீர் ரிலேட்டடான தண்ணி மெயினாக வச்சு இருக்கிற கோவில், அது வந்து அவங்க போகலாம். ஸோ இந்த நீரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அவங்க வந்து தாராளமாக போகும்போது தான் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படிலாம் இல்லை, எங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து கோவில் இருக்குது ஆனால் குளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க குளத்தில் போய் குளிக்கணும், கோவில் குளத்தில் குளிக்கணும். இது வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், நிறைய விதமான கிளென்சிங் வந்து அவங்களுக்கு நடக்கும். ஸோ இது வந்து ஒரு வழிபாடாக இந்த மாதம் அவங்க ஃபாலோ பண்ணலாம். சிறப்பு மேம். ஸோ இப்போ கன்னி ராசிக்கான நட்சத்திரங்களுக்கான முருகர் மெசேஜ் பற்றி பார்த்தா கண்டிப்பாக. ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க. பொது பலங்களில் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உத்திரம் நட்சத்திரத்திற்கு முருகர் மெசேஜ் என்னவா இருக்கணும்?
உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ உத்திர நட்சத்திரம். ஸோ குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு இவங்க மேற்கொள்ளணும். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானலில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த கொடைக்கானலுக்கு எல்லாராலையும் போக முடியுமா, குறிஞ்சி ஆண்டவரை டைரெக்டாக போய் வழிபட முடியுமா அப்படின்றது கவலைப்பட வேண்டாம். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே குறிஞ்சி ஆண்டவா என்னை காப்பாற்று, குறிஞ்சி ஆண்டவா அப்படின்னு பேரை சொல்லி ஒரு விளக்கேற்றி தாராளமாக வழிபடலாம். இந்த குறிஞ்சி ஆண்டவரை வழிபடும் போது இவங்களோட வாழ்க்கையில் ஒரு மலை போல வளர்ச்சி, பசுமையான வாழ்க்கை, இது எல்லாமே அமையும். அதற்கான கதவுகள் இந்த மாதம் அவங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அப்படி குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போக முடியல அப்படின்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா மேம்? அதான் வீட்டில் இருந்தபடியே குறிஞ்சி ஆண்டவா அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி வழிபடலாம். கூப்பிட்டாலே வந்துடுவார். ஓகே. ஸோ முருகர் வந்துட்டு கூப்பிட்டாலே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முருகர் மெசேஜ் என்னவா இருக்கும்? ஸோ அஸ்தம் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ். அஸ்த நட்சத்திரம். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை நினைக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை மட்டும் கேட்கணும். இது எல்லாமே நல்ல எண்ணங்களை விதைக்கும் நம்ம மனசுக்குள்ளே. ஸோ அந்த நல்ல எண்ணங்கள் டெவலப் ஆக அவங்களுக்கு மலை போல வளர்ச்சி. ஸோ ஒரு பெரிய பொசிஷன் நான் போகணும், பெரிய இலக்கு இருக்குது, பெரிய இடத்த நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கிட்டே இருக்கும் போது முருகன் அருளால் கண்டிப்பாக பெரிய நிலைக்கு வர முடியும். அப்படி பெரிய நிலையில் ஆல்ரெடி இப்போ இருக்கிறவங்க, சமீப காலத்தில் அவங்களுக்கு பெரிய நிலை அடைஞ்சிருக்கிறவங்க, இதுக்கு மேலேயும் அந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணுமே தவிர்த்து நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நோக்கி போகக்கூடாது அப்படின்ற ஒரு அலர்ட்டாகவே முருகர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதம் முழுவதுமாக நல்ல நல்ல விஷயங்கள் செய்யணும், நல்ல நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து தீய எண்ணத்தை பக்கத்தில் கூட போயிடக்கூடாது, நல்லெண்ணத்தை மட்டும் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னீங்க. சித்திரைக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முருகர் மெசேஜ் இருக்கு? சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சித்திரை நட்சத்திரம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், அவங்களுடைய அப்பா அம்மாவை கைவிடவே கூடாது. அப்பா அம்மாவுக்கு இந்த மாதம் என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதம் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ செய்யணும். அதிலும் இந்த மாதம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருடல் இருந்தாலும் சில பேர் சொல்லாமல் இருப்பாங்க, நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லி மனசு கஷ்டப்படுத்த வேண்டாம்னு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் போது அப்போது இவங்க அவங்களுடைய அப்பா அம்மாவை கேட்காமலேயே புரிஞ்சுக்க பார்க்கணும் அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு. ஸோ எந்த காலத்துலேயும் அப்பா அம்மாவை கைவிடக்கூடாது. சில பேர்லாம் மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ இல்லை குழந்தைகளுக்காகவோ கூட அப்பா அம்மாவை கைவிடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை பண்ணவே கூடாது. அப்படி இவங்க பண்ணலைன்னா ஒருபோதும் முருகரும் அவங்களை கைவிடவே மாட்டார் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிறப்பு மேம். ஸோ கன்னிராசி பலன்களாக இருக்கட்டும், பொது பலன்களாக இருக்கட்டும், நட்சத்திரக்கான முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக சிறப்பாக வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. நீங்கள் முருக பக்தரா? உங்களுக்கு முருகரோட அருள் வந்து முழுமையாக கிடைக்க வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.